It means that successful leaders can never be defeated by problems. They become the master of the situation and they defeat the problems. Now friends, the indomitable spirit is defined by these two conditions. I consider these two Thirukkurals characteristics characterize the indomitable spirit of Dhirubhai Ambani. Dear students, I heartily welcome you all. இன்னைக்கு இங்கிலீஷில் 11th ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய யூனிட் 1, அந்த யூனிட் 1ல் இருக்கக்கூடிய போயம் ஒன்ஸ் அப்பான் எ டைம் அப்படின்ற போயமை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். திஸ் போயம் வாஸ் ரிட்டன் பை த போயட் கேப்ரியல் ஆக்ரா அப்படின்றவர் இதை எழுதியிருக்கிறாரு. அதுக்கு முன்னாடி IMS விழிவேந்தன் MA BEd DTEd டிபார்ட்மெண்ட் ஆஃப் இங்கிலீஷ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்னெல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோடைய கண்டென்ட் என்னென்ன விஷயங்கள் அபவுட் த போயட்டை பற்றின ஒரு டீட்டெயிலை பார்க்க போகிறோம். அண்ட் தென் ஸ்டான்ஸா வைஸ் நம்ம ஒவ்வொரு ஸ்டான்ஸாவாக எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க போகிறோம். அந்த ஒவ்வொரு ஸ்டான்ஸாவுக்கு உண்டான ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சையும் நம்ம இந்த கண்டென்ட்டில் பார்க்க போகிறோம். ஓகே, லெட் us see the videos. First of all, we will see this poet Gabriel Agra. He was born on 1921. He is a Nigerian poet and a novelist. கேப்ரியல் ஆக்ரா அப்படின்றவர் பார்த்தீங்கன்னா 1921 நம்மளுடைய போயட் பிறந்திருக்கிறாரு. இவர் நைஜீரியாவில் பிறந்த ஒரு மிகப்பெரிய போயட் அண்ட் as well as a novelist. நாவலை எழுதுறவங்க தெரியும் இல்லைங்களா? His verse has been translated into several languages. இவருடைய வார்த்தைகள், இவருடைய கவிதைகள் நிறைய விதமான லாங்குவேஜில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. His poem, The Call of the River Nun, won the Best Award for Literature at the Nigerian Festival of Arts in 1953. 1953 நைஜீரியன் திருவிழா அப்படின்னு ஒரு திருவிழா ஒன்று நடந்தது. அதாவது இலக்கியத்துக்காக நடக்கிற திருவிழா. அந்த திருவிழாவில் த கால் ஆஃப் த ரிவர் நன் அப்படின்ற ஒரு தன்னுடைய மிகப்பெரிய ஃபேமஸான படைப்புக்காக இவர் அவார்டு கொடுத்துருக்குறாங்க இவருக்கு. The some of his poem were published in the influential periodical Black Corpus. இவருடைய சில வகையான போயம் எல்லாம் இந்த Black Corpus அப்படின்ற ஒரு இன்ஃப்ளூயன்ஷியல் பீரியாடிக்கல் அப்படின்னா வார பத்திரிகைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த வார பத்திரிகையில் வெளியிடப்பட்டிருக்கிறது. அண்ட் பை 1960 he established himself as an accomplished writer. 1960 ஒரு கை தேர்ந்த ஒரு வல்லுனராக, அதாவது ஒரு சிறந்த எழுத்தாளராக இவர் தன்னை மாற்றிக்கிட்டார். He was honored with the Commonwealth Poetry Award. அது மட்டும் இல்லை, சில காமன்வெல்த் நாடுகளால் கொடுக்கக்கூடிய ஒரு போயட்ரி அவார்டையும் இவர் வாங்கியிருக்கிறாரு. Akra's typical poem transists from everyday reality to monuments of delight and move back to reality. இவருடைய ஒவ்வொரு ஆக்ராவினுடைய கவிதைகள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில் தினமும் நடக்கக்கூடிய ஒரு யதார்த்தமான விஷயங்களையும் ஒரு சந்தோஷமான தருணங்களை மீண்டும் மாறி மாறி அது நமக்கு கிடைக்காதா அப்படின்ற மாதிரியே இது இருக்கும். மேக்கிங் எ கம்ப்ளீட் சர்க்கிள் infused African thought, folklore and imagery into both his verse and prose. இவருடைய ப்ரோஸாக இருந்தாலும் சரி, அந்த போயமாக இருந்தாலும் சரி, தன்னுடைய உரைநடையிலையும் கவிதைகள்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல சிந்தனையும் இந்த கிராமிய வழக்குகள்லாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரியான விஷயங்களையும் கொடுத்துருப்பாரு. His first novel, The Voice, is an outstanding linguistic experiment. இவருடைய முதல் நாவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா The Voice is an outstanding linguistic experiment. பயங்கரமான ஒரு மொழி வகைகளில் விளக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய மொழிபெயர்ப்பு ரீதியான புரட்சியை ஏற்படுத்தின ஒரு நாவல் அது மட்டும் கிடையாது. அண்ட் இஸ் லேட்டர் ஒர்க்ஸ் இன்க்ளூட் எ கலெக்ஷன் ஆஃப் போயம் த ஃபிஷர்மேன்ஸ் இன்வோகேஷன்ஸ். ஃபிஷர்மேன் இன்வோகேஷன் இது ஒரு மிகப்பெரிய கலெக்ஷனாகவே வந்தது 1978. அண்டு 2 books ஃபார் சில்ட்ரன், அதில் 2 புத்தகங்கள் குழந்தைகளுக்காக. லிட்டில் ஸ்னேக் அண்ட் லிட்டில் ஃப்ராக் 1981 அண்ட் அன் அட்வென்ச்சர் ஆஃப்
ஜுஜு ஹைலாண்ட். இது வந்து 1992லையும் எழுதி கொடுத்துருக்கிறாரு. இப்போ நமக்கு என்ன மாதிரியான போயமை கொடுத்துருக்கிறாரு, லெட் அஸ் see now. இப்போ ஆக்ராவுடைய போயமில் பார்த்தீங்கன்னா இந்த ஒன்ஸ் அப்பான் எ டைம் அப்படின்ற போயமில் ஒரு டோன் யூஸ் பண்ணியிருப்பார். இதை வந்து எக்ஸாம்பிளாக கண்டிப்பாக கேட்பாங்க. வாட் டோன் ஹேஸ் யூஸ்டு இன் திஸ் போயம் அப்படின்னு கண்டிப்பாக கேட்பாங்க. அப்படி பார்த்தோம்னா இதில் நாஸ்டால்ஜிக் அண்ட் லிட்டில் ஐரானிக் டோனை இவரை பயன்படுத்தியிருக்கிறார். அது என்ன நாஸ்டால்ஜிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பழமை ரீதியான ஒரு விஷயங்களை மீண்டும் நம்ம கண் முன்னாடி நிறுத்துறது, அதுக்கு பேர் தான் நாஸ்டால்ஜிக். NOSTALILGIC நாஸ்டால்ஜிக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பழமையான விஷயங்களை மீண்டும் கொண்டு வர்றதுக்கு பேர், அந்த டோனை பயன்படுத்திருப்பார். அது மட்டும் இல்லாமல் லிட்டில் ஐரானிக் டோன். இந்த லிட்டில் ஐரானிக் டோன் அப்படின்னா, ஐரானிக் அப்படின்னா முரண்தொடை, அதாவது வஞ்ச புகழ்ச்சியாக சொல்கிறது. அதை வஞ்ச புகழ்ச்சி அணின்றது தமிழிலே படிச்சிருப்பேன் இல்லையா, தூட்டுற மாதிரி தூட்டுறதும் போட்டுற மாதிரி. அது அந்த தூட்டுற மாதிரி இருக்கும், ஆனால் அது போட்டுறதா இருக்கும், போட்டுற மாதிரி இருக்கும், அது தூட்டுறத மாதிரி இருக்கும். இது ஐரானிக். அந்த டோனை வந்து இவர் இந்த போயம் ஃபுல்லாகவே இங்கே பயன்படுத்தியிருப்பார். ஓகே, லெட் அஸ் see. இப்போ முதல்ல இந்த போயமுடைய தீம் என்ன, வாட் இஸ் த தீம் ஆஃப் திஸ் போயம்? இந்த போயம் எதுக்காக அப்படின்னா, children acquire important life skills and value by observing and imitating grown-ups like a parents or a teacher. மேக்ஸிமம் குழந்தைகள் வந்து பார்த்தோம்னா, எப்பவுமே யாராக இருந்தாலும் சரி, நீங்களாக இருந்தாலும் சரி, அது எந்த குழந்தைகளாக இருந்தாலும் சரி, வளர்ந்தவங்க கிட்ட இருந்தோம், பேரண்ட்டுக்கிட்ட இருந்தோம், டீச்சர்ஸ் கிட்ட இருந்தோம்னா ஒரு சில ஸ்கில் எல்லாம் பார்த்து கற்றுக்கும். அவங்க எப்படி நடக்கிறாங்களோ அதே மாதிரி தானும் இருக்கணும், இவங்க எப்படி இருக்கிறாங்களோ அதே மாதிரி தான் இருக்கணும் அப்படின்றத குழந்தைகள் தான் பெரியவங்களை பார்த்து கற்றுக்கும் இல்லையா. ஆனால் கேன் இட் பி த அதர் வே ரவுண்ட்? இது வேறு மாதிரி இருந்ததுனா, வேறு மாதிரினா, நவ் யூ ஆர் கோயிங் டு லிசன் டு த போயம் ஒன்ஸ் அப்பான் எ டைம் வேர் எ பேரண்ட் வாண்ட் டு லேர்ன் சம்திங் ஃப்ரம் த சன் அண்ட் லெட்ஸ் ஃபைண்ட் அவுட் ஹவு. இங்கே என்ன ஆக போகுதுன்னா, குழந்தைகிட்ட இருந்து இவர் கற்றுக்கிறாரு. யார் அப்படின்னா ஒரு பேரண்ட். ஒரு பேரண்ட்டாக இந்த போயட் வந்து தன்னுடைய மகன்கிட்ட இருந்து, தன்னுடைய குழந்தைகிட்ட இருந்து விஷயங்களை கற்றுக்கிறாரு. எப்போவுமே பெரியவங்க கிட்ட இருந்து தான் குழந்தைகள் கற்றுக்குவாங்க. ஆனால் இங்கே குழந்தையிடமிருந்து இந்த ஆத்தர், இங்கே போயட் வந்து கற்றுக்கிறாரு. அவர் என்ன கற்றுக்கிறாரு, லெட் அஸ் see the poem. இந்த ஒன்ஸ் அப்பான் எ டைம் ஆல்ரெடி சொல்லிட்டேன். நாஸ்டால்ஜிக் அப்படின்றதும் ஐரானிக் அப்படின்ற ஒரு டோனும் தான் இதை பயன்படுத்தியிருக்கிறாங்க. ஓகே, let us listen this poem carefully and you will catch the important point also. Once upon a time, son, they used to laugh with their hearts and laugh with their eyes, but now they only laugh with their teeth, while their eyes, black cold eyes, search behind my shadow. ஒரு காலத்தில், ஒன்ஸ் அப்பான் எ டைம், ஒரு காலத்தில், சன் மகனே, தே யூஸ்டு டு லாஃப் வித் தேயர் ஹார்ட்ஸ், அவர்கள் எல்லாம் இதயத்தோடு சிரிக்க ஆரம்பித்தாங்க. இதயத்தோடு சிரித்தாங்க அந்த காலங்கள்லாம். என்னுடைய காலங்களில் எல்லாமே நாங்கள் இதயத்தோடு சிரித்தோம். எந்த விதமான ஒளிவு மறைவே இல்லாமல், எந்த விதமான ஒரு வஞ்சகமும் இல்லாமல், அடுத்தவ மேலே எந்த விதமான கோபமும் இல்லாமல் சிரிப்பு என்பது இதயத்தோடு இருந்தது. அண்ட் லாஃப் வித் தேயர் ஐஸ், அது மட்டும் இல்லை, உள்ளூர சிரிக்கும் போது கண்களில் உண்மை தெரியும். அதை லாஃப் வித் தேயர் ஐஸ், கண்களோடு அந்த உண்மை தெரியும், அந்த சிரிப்பும் தெரியும். பட் நவ் தே ஒன்லி லாஃப் வித் தேயர் டீத், ஆனால் இப்போது அவங்க வெறும் பற்களில் மட்டுமே சந்தோஷம் இருக்கிறது. உள்ளுக்குள்ளே அவ்வளோ வஞ்சகங்கள் வச்சுக்கிட்டு பற்களில் மட்டுமே சிரிப்பை காட்டிகிட்டு இருக்கிறாங்க. while their eyes black cold eyes search behind my shadow. eyes black cold eyes அப்படின்னா நேசமில்லாத கண்கள், எந்த வகையிலையும் பாசமே இல்லாமல் இருக்கக்கூடிய கண்கள். அதுதான் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஐஸ் பிளாக் கோல்டு ஐஸ். கண்களுடைய எக்ஸ்பிரஷனில் ஒன்றுமே இருக்காது, எந்த விதமான ஒரு வரவேற்பு இருக்காது, எந்த விதமான ஒரு பாசமும் இருக்காது. சர்ச் பிஹைண்ட் மை ஷேடோ, அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று என்னிடம் தேடுகிறார்கள். அப்போ உள்ளுக்குள்ளே ஒன்று வச்சுக்கிட்டு வெளியில் ஒன்று பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஓகே, ஒன்ஸ் அகைன், ஒன்ஸ் அப்பான் எ டைம் சன், தே யூஸ்டு டு லாஃப் வித் தேயர் ஹர்ட்ஸ் அண்ட் லாஃப் வித் தேயர் ஐஸ், பட் நவ் தே ஒன்லி லாஃப் வித் தேயர் டீத், while their eyes block cold eyes search behind my shadow.
There was a time, indeed, they used to shake a hand with their hearts. அந்த காலங்களில் நேரம் இருந்தது. எதுக்கு அப்படின்னா, கை குலுக்கும் போது அவங்க ஷேக் பண்ணுற ஹேண்ட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா இதயபூர்வமாக இருந்தது. அப்படி குலுக்கிற கை எல்லாமே பார்த்திங்கன்னா இதயபூர்வமாக, அதாவது உள்ளுணர்வோடு அன்போடு கை குலுக்குனாங்க. பட் தட்ஸ் கான் சன், ஆனால் இப்பொழுது அது எல்லாம் போய்விட்டது. நவ் தே ஷேக் ஹேண்ட்ஸ் வித்தவுட் ஹார்ட்ஸ், ஆனால் இப்போ இதயமே இல்லாமல் கைகளை குலுக்கிக்கிட்டு இருக்கிறாங்க. வைல் தேர் லெஃப்ட் ஹேண்ட்ஸ் சர்ச் மை எம்டி பாக்கெட்ஸ். அவங்களுடைய வலது கை என்னை கொடுத்து குலுக்கும்போது அவங்களுடைய இடது கை என்னுடைய அடுத்த பாக்கெட்டை தேடிட்டு இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கை குலுக்கிறவங்க கூட தராதரம் பார்க்குறாங்களாம். இவன் உயர்ந்தவன், அவன் தாழ்ந்தவன். கை குலுக்கிறதுக்கு கூட, அதாவது உண்மையாக இருப்பதற்கு கூட அவங்க எப்படி இருக்கிறாங்க, எவ்வளோ வெல்த் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களுடைய பணத்தை தான் தேடுறாங்க. ஆனால் மனிதர்களை தேடலை, மனிதர்களுடைய அன்பை தேடலை அப்படின்றத இங்கே சொல்ல வர்றாரு. உண்மையாக கை கொடுப்பவர்கள் அதையெல்லாம் எதிர்பார்க்க மாட்டாங்க. போலியாக கை கொடுப்பவர்கள் அடுத்தவர்களுடைய தகுதியை அறிவார்கள் அப்படின்றது தான் இந்த ஸ்டான்ஸாவில் போயிட்டு தெளிவாக விளக்க வராரு. let us see. There was a time indeed they used to shake hands with their hearts, but that's gone, son. Now they shake hands without hearts, while their left hands search my empty pockets. இப்போது இதனுடைய ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சஸ் அண்டு இது வரைக்கும் நம்ம பார்த்த வார்த்தைகளுடைய மீனிங்ஸையும் இப்போ நம்ம பார்க்கலாம். லாஃப் வித் தேயர் டீத் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்படின்னா என்னென்னா, டு ஃபேக் லாஃப், இது வந்து இருக்கிறதுலையே ரொம்ப பொய்யான ஒரு சிரிப்பு. அதை பார்த்துட்டோம் இல்லையா. லாஃப் வித்தவுட் அசோசியேட்டட் எமோஷன்ஸ், சிரிக்கும்போது ஒரு எமோஷனோடு சிரிக்கணும், உள்ளுணர்வோடு சிரிக்கணும். அதுதான் இங்கே சொல்கிறாங்க, எமோஷன்ஸ், உள்ளுணர்வுகள். அந்த உள்ளுணர்வுகள் இல்லாமல் சிரிக்கிறது தான் லாஃப் வித் their டீத். ஐஸ் பிளாக் கோல்டு ஐஸ் அப்படின்னா, ஐஸ் லேக்கிங் ஆஃப் ஃபீலிங் ஆர் வார்ம்த் ஆர் என்டியூரிங் எக்ஸ்ப்ரெஷன். கண்களில் எந்த விதமான ஒரு எக்ஸ்ப்ரெஷனும் இல்லாமல், அன்பு இல்லாமல், பண்பு இல்லாமல், பாசமே இல்லாமல் கண்கள் இருக்கிறது, வெறுமனே கண்கள் இருக்கிறது. சர்ச் பிஹைண்ட் மை ஷேடோ, பீப்புள் ஆர் ஹைப்போக்ரிட்டிக்கல் அண்ட் தே டோன்ட் மீன் வாட் தே சே. மக்கள் எல்லாம் பொருள் ரீதியாக தான் இருக்கிறாங்க, ஆனால் அவங்க என்ன சொல்ல வராங்க, எந்த அன்பை வெளிப்படுத்துகிறாங்கன்னு யாரும் பார்க்கறது கிடையாது. என்ன பொருள் கிடைக்குது அப்படின்ற பொருளை மட்டும்தான் பார்க்குறாங்க. அண்ட் வைல் தேர் லெஃப்ட் ஹேண்ட்ஸ் சர்ச் மை எம்டி பாக்கெட், evaluating the narrator's worth and power or calculating how he could be exploited. எதிரில் இருக்கிறவங்களை அவங்களுடைய வளம் என்ன, அவங்களுடைய பலம் என்னன்றதை பார்க்குறதுக்காக மட்டும்தான், அவங்களுடைய அன்பு என்ன, கருணை என்னன்றதை பார்க்குறதுக்கு இல்லை அப்படின்றது தான் இங்கே மீனிங். இதில் எந்தெந்த விதமான ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சஸ் எல்லாம் பயன்படுத்துகிறாங்க. ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சஸ்னால் என்னன்னு தெரியும். தமிழில் வந்து இதோடைய வந்து அணிநயங்கள்னு சொல்லுவோம், அணிகள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அந்த மாதிரி இங்கிலீஷ்லேயும் இருக்குது. இப்போ இந்த வரிகளில் என்னென்ன விதமான ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சஸ் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா, இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டான்ஸாவில் தே யூஸ்டு டு லாஃப் வித் their ஹார்ட்ஸ், அவர்கள் இதயத்தோடு, தே யூஸ்டு டு லாஃப் வித் their ஹார்ட்ஸ், லாஃப் வித் their ஹார்ட்ஸ், லாஃப் வித் their ஹார்ட்ஸ் அப்படின்னா இதயபூர்வமாக சிரித்தார்கள். இதில் என்ன பயன்படுத்திருக்காங்கன்னா மெட்டானமே பயன்படுத்திருக்கிறாங்க. மெட்டானமி அப்படின்னா என்னென்னா ஆகுபெயர் அப்படின்னு அர்த்தம். இந்த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சஸ்க்கும் ஒவ்வொன்றுத்துக்கும் விளக்கமாக நம்ம வந்து 2 வீடியோ கொடுத்துருக்குறோம். ஒரு ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சஸ்ன்றதை எப்படி கண்டுபிடிக்கணும், அதுக்கு உண்டான ரீசன் என்ன, காரணம் என்னன்றதை தெளிவாக 2 வீடியோவில் பார்ட் 1 பார்ட் 2 கொடுத்துருக்குறோம். உங்களுக்கு சந்தேகம் இருந்ததுன்னா, உங்களுக்கு மேலும் விவரங்கள் வேணும்னா நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இதில் மெட்டானமி அப்படின்னா ஆகுபெயர்னு சொல்லுவாங்க தமிழில். வேறு எதுக்கோ ஒரு விஷயத்தை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணும்போது இங்கே சொல்கிறது மறைமுகமாக சொல்லக்கூடிய கருத்துக்கள், அதுதான் ஆகுபெயர், மெட்டானமி. இங்கே லாஃப் வித் their ஹார்ட்ஸ், இது மறைமுகம், டைரெக்டாக இல்லை. லாஃப் வித் their ஹார்ட்ஸ் அப்படின்னா உள்ளூர சிரிக்கிறது, அதாவது உண்மையாக இருப்பது. அதை தான் இங்கே மாறி சொல்லியிருக்கிறாங்க. அதுதான் மெட்டானமி அப்படின்ற ஒரு ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சை இங்கே பயன்படுத்தியிருக்கிறாங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா, பட் நவ் தே ஒன்லி லாஃப் வித் their டீத், ஆனால் இப்போது அவங்களெல்லாம் வெறும் பற்களால் மட்டுமே சிரிச்சிட்ருக்குறாங்க. இதுவும் மெட்டானமி தான். ஏன் மெட்டானமினா உள்ளூர இப்போ பாருங்கள், லாஃப் வித் their டீத்
ஆனால் இப்போ எல்லாம் இருக்கிறவங்கெல்லாம் பற்களோடு வந்து சிரிச்சிடும். அப்படின்னா பண்பு இல்லாமல் பாசம் இல்லாமல் சிரிக்கிறாங்க, அவ்வளோதான். இப்போ இதுக்கு பேர் மெட்டானமி. மெட்டானமினா ஆகுபெயர். எதிரில், அதாவது சொல்ல வேண்டிய விஷயங்களை டைரெக்டாக சொல்லாமல் வேறு ஒரு கருத்துக்களை மூலயமா நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ண வரது தான் இந்த மெட்டானமி அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா while their eyes blacking cold eyes search behind my shadow. இப்போ இதில் என்ன கொடுத்துருக்குறோம் அப்படின்னா, அவங்க கை குலுக்கிறது எது மாதிரி இருக்கும் அப்படின்னா ஐஸ் பிளாக் கோல்டு ஐஸ். அதே போல் இது கண்களும் சொல்லிட்டான் பார். while their eyes black cold eyes, ஐஸ் பிளாக் கோல்டு ஐஸ் மாதிரி இருக்கக்கூடிய கண்கள். இப்போ இந்த ஆஸு லைக்குங்கிறது அங்கே மறைஞ்சு வருது, அதே மாதிரி இருக்கக்கூடிய கண்கள். இப்போ கண்களை இங்கே கம்பேர் பண்ணுறான். அப்போ கம்பேர் பண்ணும்போது ஆஸு லைக்ன்ற வார்த்தைகள் இல்லாமல் வர்றதுனால இது வந்து மெட்டாஃபர். அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா சர்ச் பிஹைண்ட் மை ஷேடோ, இது ஃபுல்லாகவே தான், அது ஃபுல்லாகவே மெட்டாஃபர். அதுக்கு அடுத்து நவ் தே ஷேக் ஹேண்ட்ஸ் வித்தவுட் ஹர்ட்ஸ். ஆனால் இப்போது அவங்க இதயமே இல்லாமல் கைகளை குலுக்குறாங்க. இதுவும் மெட்டானமி, அதாவது ஆகுபெயர். சொல்ல வேண்டிய கருத்துக்களை மறைமுகமாக சொல்ல முனைவது, தட் இஸ் கால்டு மெட்டானமி. அடுத்த ஸ்டான்ஸா, feel at home, come again. they say, அவங்க சொல்கிறாங்க வீட்டில் ஃபீலாக இருந்ததுன்னா இது உங்கள் வீடு மாதிரி நினச்சிக்கோங்க, வீட்டுக்கு அடிக்கடி வாங்க அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. when I come again and feel, நான் அப்படி அங்கே போகும்போது அப்படி நினச்சிக்கிட்டு அந்த மாதிரி நினச்சிக்கிட்டே போகிறேன், நம்ம வீடு மாதிரி அப்படின்னு நினச்சிக்கிட்டே போகிறேன். at home once twice and there will be no thrice. ஒரு முறை ரெண்டு முறை அப்படி தான் போகிறேன், ஆனால் மூணாவது முறை போக முடியல. என்னன்னு பார்த்தா ஃபார் தென் ஐ ஃபைண்ட் அ டோர் ஷட் ஆன் மீ. அந்த டோர் ஆனது அங்கே லாக் பண்ணியிருக்கிறாங்க. மனிதர்கள் இந்த மாதிரி இருக்கிறாங்க, அதாவது உங்கள் வீடு மாதிரி நினச்சிக்கிட்டு எப்போ வேணாலும் வரலாம், எப்போ வேணாலும் போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வாழ்க்கையினுடைய உண்மைத்தன்மை இல்லையா? கரெக்டாக தான் சொல்லியிருக்கிறாரு. ஆனால் ஒரு முறை ரெண்டு முறை அவ்வளோதான். ஆனால் அதுக்கு அடுத்த முறை போனால் டோர் வந்து மூடி தான் இருக்குது, ஷட்டில் தான் இருக்குது. ஸோ ஐ ஹாவ் லேர்ன்ட் மெனி திங்ஸ் சன். அதனால தான் நான் வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டேன். ஐ ஹாவ் லேர்ன்டு டு வியர் மை மெனி ஃபேஸஸ். நிறைய முகங்களை எப்படி அணிஞ்சிக்கணும் அப்படின்றத நான் கற்றுக்கிட்டேன். லைக் ட்ரெஸ்ஸஸ், ஆடைகள் மாதிரி எப்படி ஒவ்வொரு வேலைகளுக்கும் ஒவ்வொரு இடங்களுக்கும் ஆடைகளை மாற்றுறோமோ அதே மாதிரி என்னுடைய முகங்களையும் சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி மாற்றுறதுக்கு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஹோம் ஃபேஸ், வீட்டில் ஒரு முகம்; ஆஃபீஸ் ஃபேஸ், அலுவலகத்தில் ஒரு முகம்; ஸ்ட்ரீட் ஃபேஸ், தெருவில் பார்த்தா ஒரு முகம்; ஹாஸ்ட் ஃபேஸ், விருந்தாளியை உபசரிக்கும் போது ஒரு முகம்; காக்டெயில் ஃபேஸ், ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு விதமான முகங்களை நான் மாற்றிக்கொள்கிறேன். with all their conforming smiles like a fixed portrait smile சொல்கிறாரு. ஃபிக்ஸ்டு போர்ட்ரேட், இது எல்லாமே எதுக்காக அப்படின்னா அந்த சித்திரம் எப்படி அசையாமல் இருக்கோ அந்த மாதிரியான முகங்களை எல்லாம் நான் மாற்றிக்கிறேன். அந்த சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அடுத்தவங்களை ஏமாற்றக்கூடிய முகங்களை போல் என்னுடைய முகங்களை நான் மாற்றிக்கொள்கிறேன். அப்போ நானா இல்லை, நான் வேறு முகங்களை மாற்றிக்கிறேன் அப்படின்னு இங்கே சொல்ல வர்றாரு. ஸோ ஐ ஹாவ் லேர்ன்ட் மெனி திங்ஸ் சன். ஐ ஹாவ் லேர்ன்டு டு வியர் மெனி ஃபேஸஸ் லைக் ட்ரெஸ்ஸஸ், ஹோம் ஃபேஸ், ஆஃபீஸ் ஃபேஸ், ஸ்ட்ரீட் ஃபேஸ், ஹாஸ்ட் ஃபேஸ், காக்டெயில் ஃபேஸ் வித் ஆல் தேர் கன்ஃபார்மிங் ஸ்மைல்ஸ் லைக் எ ஃபிக்ஸ்டு போர்ட்ரைட் ஸ்மைல். சரி, இப்போ இந்த ஸ்டான்ஸாவினுடைய மீனிங்கும் அதனுடைய ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சும் let us see now. Poem and figure of speech. Meaning and poetical devices. இதில் காக்டெயில் ஃபேஸ்ன்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா? அப்படின்னா ஃபேஸ் ஷோயிங் மிக்ஸ்டு எமோஷன். அதான் காக்டெயில் ஃபேஸஸ்னால் பல வகையான எமோஷன்ஸை மாற்றி 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 காட்டுறதுக்கு பேர் தான் அந்த ஃபிக்ஸ்டு, அது எமோஷன்ஸ்னு சொல்லுவாங்க. அடுத்து கன்ஃபார்மிங் ஸ்மைல்ஸ் லைக் எ ஃபிக்ஸ்டு போர்ட்ரேட் ஸ்மைல் அண்ட் வியரிங் எ ஸ்டாண்டர்ட் டிசீட்ஃபுல் ஆர்டிஃபிஷியல் ஸ்மைல் ஆஃப் ஆன் ஆல் அக்கேஷன்ஸ். எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் ஒரு ஏமாற்று வேலைக்கான ஒரு புன்சிரிப்பை வந்து கொடுக்கறது.
உண்மையான சிரிப்பு இல்லை. அவங்க எப்படி பண்ணுறாங்களோ எனக்கு அதே மாதிரி நானும் அந்த மாதிரியான ஸ்மைலை கற்றுக்கிட்டேன், அந்த மாதிரியான ஃபேஸை மாற்ற கற்றுக்கிட்டேன் அப்படின்னு அவர் சொல்கிறார். சரி, இங்கே என்னென்ன விதமான ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சஸ்லாம் இங்கே பயன்படுத்தியிருக்கு அப்படின்னா, ஃபீல் அட் ஹோம், கம் அகைன், இந்த 2 வார்த்தை. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா தேசேன்றது அடுத்த லைனில் கொடுத்துருப்பாங்க. ஃபீல் அட் ஹோம், கம் அகைன், இதை கொட்டேஷனோடு கொடுத்துருப்பாங்க பாருங்கள். இந்த மாதிரி போயமில் கொட்டேஷனோடு கொடுத்துருந்தாங்கன்னா அதுக்கு பேர் பொய்டிக்கல் டிவைஸில் சிசுரா அப்படின்றத பேர் இருக்குது. இந்த சிசுரா அப்படின்னா எல்லா போயம்லேயும் பார்க்கலாம் 2 கொட்டேஷனுக்குள்ளே கொடுத்துருப்பாங்க, பேசுகிற மாதிரியே கொடுத்துருப்பாங்க. ஃபீல் அட் ஹோம், கம் அகைன், இந்த மாதிரி ஏதாவது பேசுகிற மாதிரி கொடுக்குறாங்க இல்லையா, அதுக்கு பேர் தான் சிசுரா. அண்ட் தென் ஃபார் தென் ஐ ஃபைண்ட் டோர்ஸ் ஷட் ஆன் மீ. இதில் என்ன கொடுத்துருக்காரு அப்படின்னா, ஐ ஃபைண்ட் டோர்ஸ் ஷட் ஆன் மீ, எனக்காக இல்லங்கள் சாத்தி வைக்கப்பட்டுள்ளது. இது என்ன சொல்கிறாருன்னா நாசுக்காக சொல்கிறாரு. அதுக்கு பேர் தான் யூஃபெமிசம். நாசுக்காக சொல்லுது. ஒரு விஷயத்தை டைரெக்டாக சொல்லாமல், என்னை வர வேணான்னு சொல்கிற மாதிரி சொல்கிறாங்க, அப்படி சொல்லாமல் நாசுக்காக சொல்கிறாரு. ஃபைண்ட் டோர்ஸ் ஷட் ஆன் மீ, எனக்காக கதவுகள் சாத்தப்பட்டு இருக்கிறது அப்படின்னா யூஃபெமிசம். யூஃபெமிசம்னா நாசுக்காக ஒரு விஷயத்தை சொல்லுது, டைரெக்டாக சொல்லாமல் நாசுக்காக சொல்கிறது. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, I have learned to wear many faces like dresses, home face like dresses. அதாவது ஆடைகளை உடுத்துவதைப் போல, ஆடைகளை மாற்றுவதைப் போல என்னுடைய முகங்களை நான் மாற்றிக்கொள்கிறேன். அதை போல லைக் ஆஸ் அப்படின்றது வார்த்தைகள் வந்து ஓப்பன் அப்பாக இங்கே கம்பேரிசன் பண்ணுறாங்க. ஒரு பொருளையும் இன்னொரு பொருளையும் கம்பேர் பண்ணும்போது லைக் ஆஸ்ன்ற வார்த்தைகள் ஓப்பனாக வந்தால் அதுக்கு பேர் சிமிலி. அதுக்கு அடுத்து காக்டெயில் ஃபேஸ் வித் ஆல் தேர் கன்ஃபார்மிங் ஸ்மைல்ஸ் லைக் எ ஃபிக்ஸ்டு போர்ட்ரைட் ஸ்மைல். இங்கேயும் லைக்குங்கிறது ஓப்பன் அப்பாக பயன்படுத்தியிருக்கிறாங்க. ஸோ இட் இஸ் ஆல்சோ கால்ட் சிமிலி, சிமிலின்னு சொல்லுவாங்க. ஓகே, லெட் அஸ் see another stanza. அடுத்த ஸ்டான்ஸா, அண்ட் ஐ ஹாவ் லேர்ன்டு டு, நானும் வந்து வாழ்க்கையில் கற்றுக்கிட்டேன். டு லாஃப் வித் ஒன்லி மை டீத், என்னுடைய பற்களில் மட்டுமே சிரிப்பை காட்டுவதற்காக நான் கற்றுக்கொண்டேன். அது மட்டும் இல்லை. அண்ட் ஷேக் ஹேண்ட்ஸ் வித்தவுட் மை ஹார்ட், அதாவது இதயபூர்வமாக இல்லாமல் ஏதோ ஒரு மாதிரி நான் என்னுடைய கைகளையும் அவங்க எப்படி கொடுக்குறாங்களோ அதே மாதிரி நானும் கற்றுக்கிட்டேன். ஐ ஹாவ் ஆல்சோ லேர்ன்டு டு சே குட் பை வென் ஐ மீன் குட் ரிட்டன்ஸ். குட் ரிட்டன்ஸ், குட் ரிட்டன்ஸ்னு சொல்லுவாங்க. அதாவது நானும் அந்த உணர்வு பூர்வமாக குட் பை அப்படின்றத சொல்லிக்கிட்டேன். குட் ரிட்டன்ஸ், நல்ல காலம் தப்பிச்சேன் அப்படின்றது உள்ளுக்குள்ளே நினச்சிக்கிட்டு குட் பை நல்வரவு அப்படின்னு நான் சொல்ல ஆரம்பிச்சிருக்கிறேன். அதாவது வெளியில் விதமாக ஒரு நல்ல விஷயங்களையும் உள்ளுக்குள்ளே ஒரு விதமான கெட்டங்களையும் வச்சுக்கிறது. டு சே கிளாட் டு மீட் யூ, நான் சொல்கிறேன் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. வித்தவுட் பீயிங் கிளாட், சந்தோஷமே இல்லாமல் இந்த வார்த்தையை சொல்கிறேன். அண்ட் டு சே இட்ஸ் பீ நைஸ் டாக்கிங் டு யூ, நான் சொல்கிறேன் உங்கள் கூட பேசுகிறது ரொம்ப அழகாக இருக்குது, நல்லா இருக்குது அப்படின்னு. ஆஃப்டர் பீயிங் போர்டு, அவங்கக்கிட்ட பேசும்போது மிகப்பெரிய போர் ஆன பிறகு அவங்கக்கிட்ட நான் என்ன சொல்கிறேன், உங்களிடம் இவ்வளோ நேரம் பேசுகிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டுருக்கிறேன். லெட் us see again. And I have learned to laugh with only my teeth and shake hands without my heart. I have also learned to say goodbye when I mean good riddance. To say glad to meet you without being glad. And to say it's been nice talking to you after being bored. வாழ்க்கையில் நிறைய பேர் இப்படி தானே இருக்கிறாங்க. அதாவது உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுதல், இது எல்லா இடத்துக்குமே பொருந்தக்கூடியதாக அது இருக்கும். சரி, நம்ம மீனிங்கை பார்க்கலாம். குட் ரிட்டன்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த குட் ரிட்டன்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்ப்ரெஷன்ஸ் ஆஃப் ரிலீஃப் அட் பீயிங் ஃப்ரீ ஆஃப் அன் அன்வான்ட் பர்சன். ஏதோ தேவையில்லாத ஒரு நபர்கள்கிட்ட இருந்து வெளியே ரிலீஃப் ஆகி வரும்போது வரக்கூடிய ஃபீலிங்கை தான் என்ன சொல்லுவாங்கன்னா குட் ரிட்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் பயன்படுத்தக்கூடிய ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சஸ் என்னென்ன பயன்படுத்தியிருக்கிறாங்க இந்த ஸ்டான்ஸாவில்னா,
and I have learned to laugh with only my teeth and shake hands without my heart. கடைசியில் முடிக்கிறாங்க, ஹார்ட்டுங்கிற இடத்துல ஒரு ஃபுல் ஸ்டாஃபோட. இதுக்கு பேர் என்ஜாப்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. என்ஜாப்மெண்ட் அப்படின்னா அந்த வார்த்தைகள் ரன்னிங் ஆகிட்டே இருக்கும், மிக நீளமாக வார்த்தைகள் போயிட்டே இருக்கும். போயமில் தான் இது நிறைய வரும். நீளமாக வார்த்தைகள் போயிட்டே இருக்கும், ஒரு கமாவோ ஃபுல் ஸ்டாப்போ இல்லை எந்த விதமான விஷயங்களும் அங்கே இருக்காது. And I have learned to laugh with only my teeth and shake hands without my heart. இது போயமில் பயன்படுத்தக்கூடிய ஒரு வகையான ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் ஸ்டைலு. அதான் சொல்லுவாங்க என்ஜாப்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது எந்த விதமான பங்க்சுவேஷன் மார்க்கும் அங்கே இடையில கொடுக்காம வரிகள் போய்கிட்டே இருக்கும். அது எத்தனை வரிகள் வேணாலும் போகலாம். ஆனால் இங்கே 3 வரிகள் அந்த மாதிரி கண்டினியூவாக கொடுத்துருக்குறாங்க. திஸ் இஸ் கால்ட் என்ஜாப்மெண்ட். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா when I mean குட் ரிடன்ஸ் இல்லை குட் ரிடன்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. குட்டுங்கிறது நல்லது, ரிடன்ஸுங்கிறது நல்லா தப்பிச்சோம், அது ஆப்போசிட் வேர்டு, நல்லதுக்கு இல்லை. அந்த மாதிரி பக்கத்தில் இருக்கிற வார்த்தைகள் ஆன்டனிமாக வருது. குட்டு ரிடன்ஸ், ஆப்போசிட் வேர்டு கம்ஸ் நியர் அண்ட் நியர், பக்கத்தில் வந்ததுன்னா அதுக்கு பேர் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சில் ஆக்சிமோரன்னு சொல்லுவாங்க. இதில் 2 வகையான ஆப்போசிட்ஸ் இருக்குது. நம்ம ஆல்ரெடி நீங்கள் ப்ரீவியஸ் கிளாஸில் பார்த்துருப்பீங்க. அதாவது அந்த ஐஃபன் இல்லாமல் ஏதாவது ஒரு கனெக்ஷன் வேர்ட்ஸ் இருக்கும், ஆர் இருக்கும், அண்டு இருக்கும், இந்த மாதிரி ஏதாவது லிங்க் வேர்டு இருந்ததுன்னா அதுக்கு பேர் பேரடாக்ஸ்னு சொல்லுவாங்க, கான்ட்ராஸ்ட்டு. ஆனால் இடையில் இந்த ஆறு அண்டு எதுவுமே இல்லாமல் ஒரு ஐஃபனோ இல்லை அந்த ஐஃபன் கூட இல்லாமல் கண்டினியூவாக இருந்ததுன்னா அதுக்கு பேர் ஆக்சிமோரன். ஓகே, வாங்க அடுத்த ஸ்டான்ஸாவுக்கு போகலாம். அடுத்த ஸ்டான்ஸா, பட் பிலீவ் மீ, என்னை நம்பு, ஐ வாண்ட் டு பி வாட் ஐ யூஸ்டு டு பி. நான் எப்படி இருந்தேனோ, பழைய காலங்களில் நான் எப்படி இருந்தேனோ அந்த மாதிரியே இப்போ நான் மாறணும். ஏன்னா இந்த போலியான இடங்களில் பழகி போலியான நபர்கள் கூட போலியான மாதிரி சிரித்து போலியான மாதிரி பழகி எனக்கு அந்த ஒரிஜினல் போயிட்டு போலித்தன்மை தான் எனக்குள்ளே வந்துருச்சு. ஐ வாண்ட் டு பி வாட் ஐ யூஸ்டு டு பி. நான் எப்படி இருந்தனோ அந்த மாதிரி நான் மாறணும். when I was like you I want. நீ இப்போ எப்படி இருக்கியோ அந்த மாதிரி நான் இருந்தேன் இல்லையா, அப்படி நான் இப்போ மாறணும். டு unlearn all this muting things. இப்போ நான் கற்றுக்கிட்ட எல்லா விஷயங்களும், அதாவது எல்லா விஷயத்தையும் நான் தள்ளி போட்டுட்டு என்னுடைய பழைய விஷயங்கள் எனக்குள்ளே வரணும். அன்லேர்ன், எல்லாத்தையும் அன்லேர்ன் பண்ணணும். எதை கற்றுக்கிட்டனோ, அதாவது நல்லதுக்கு இல்லாத விஷயங்கள், வாய் வழியாக மட்டும் அந்த பல்லால் மட்டும் சிரித்து இதயமே இல்லாமல் கை குலுக்கி எப்படியெல்லாம் இந்த சமூகத்தில் நான் கற்றுக்கிட்டனோ அந்த மாதிரியான விஷயங்களை மறந்துட்டு நான் உண்மையாக சிரிக்கணும், உண்மையாக பேசணும், உண்மையாக பழகணும். மோஸ்ட் ஆஃப் ஆல் ஐ வாண்ட் டு ரீலேர்ன். எல்லா விஷயங்களும் நான் மறுபடியும் கற்றுக்கணும். ஹவு டு லாஃப், எப்படி சிரிக்கணும். ஃபார் மை லாஃப் இன் த மிரர். நான் என்னுடைய லாஃபிங்கை அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு, இப்போ சிரிக்கிற அந்த சிரிப்பை அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு மிரர் முன்னாடி நின்று நான் சிரிச்சேன்னா, ஷோஸ் ஒன்லி மை டீத் லைக் எ ஸ்னேக்ஸ் பேர் ஃபேங்ஸ். அந்த பாம்பினுடைய வெற்று பற்கள் மாதிரி, அதுவும் ஃபாங்ஸ் அப்படின்னா விஷங்கள் பொருந்திய ஒரு மாதிரி பாய்சன் இருக்கக்கூடிய பற்கள், அந்த மாதிரி இந்த ஸ்மைல் எனக்கு தெரியுது. அதனால் தயவு செய்து ஷோ மீ சன், அதனால் எனக்கு காட்டு. ஹவு டு லாஃப், எப்படி சிரிக்கணும். ஷோ மீ ஹவு, எனக்கு ஒரு முறை காட்டு. ஐ யூஸ்டு டு லாஃப் அண்ட் ஸ்மைல், நானும் சிரிக்கணும், புன்னகையை வெளிப்படுத்தணும். ஒன்ஸ் அப்பான் எ டைம் வென் ஐ வாஸ் லைக் யூ, நான் உன்ன மாதிரி இருக்கும்போது எப்படி சிரிச்சனோ அந்த மாதிரி இப்போ நான் சிரிக்க பழகணும், சிரிக்க கற்றுக்கணும். அதனால் எனக்காக சிரி அப்படின்ற ஒரு அழகான போயமை சூப்பராக நமக்காக கொடுத்துருக்கிறாரு. இந்த போயமுடைய மைய கான்செப்ட் இப்போ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அதாவது பெரியவங்க கிட்ட இருந்து சின்னவங்க தான் கற்றுக்குவாங்க. ஆனால் இந்த சூழ்ச்சியான இந்த சூழ்நிலையில், இந்த உலகத்தில் சூழ்ச்சியாகவே மாறிப்போன ஒரு பேரண்ட்டு, ஒரு போயட்டு தன்னுடைய மகன்கிட்ட இருந்து ஒரிஜினலை ரீலேர்ன் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஓகே, லெட் அஸ் see இந்த ஸ்டான்ஸாவுக்கு உண்டான மீனிங் அண்ட் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சஸை we will see now. ஸோ இதில் இருக்கக்கூடிய மீனிங்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபாங்ஸ் அப்படின்னு ஒன்று தான். ஃபாங்ஸ் அப்படின்னா டீத் ஆஃப் எ
வெனார்மஸ் ஸ்னேக், பாய்சன் கொண்ட, விஷம் கொண்ட ஒரு பாம்பினுடைய பற்கள் யூஸ்டு டு இன்ஜெக்ட் பாய்சன், அதாவது விஷத்தை செலுத்துவதற்காக அது பயன்படுத்தக்கூடியது இல்லையா, அதுதான் என்ன சொல்லுவாங்கன்னா ஃபேங்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இதில் என்னென்ன ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சஸை பயன்படுத்துகிறாங்கன்னா, ஷோஸ் ஒன்லி மை டீத், இதில் என்னென்ன ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் பயன்படுத்திருக்கிறேன்னா, ஷோஸ் ஒன்லி மை டீத் லைக் எ ஸ்னேக்ஸ் பேர் ஃபேங்ஸ். இது என்னென்னா லைக்ன்ற வார்த்தைகள் ஓப்பன் அப்போ பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ இட் இஸ் கால்ட் சிமிலி. லைக்குங்கிறத பயன்படுத்துறதுனால இட் இஸ் கால்ட் சிமிலி. ஓகே டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஐ ஹோப் திஸ் வீடியோ வில் பி அண்டர்ஸ்டுட். டெஃபினட்டாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவினுடைய ஸ்பீட், அதனுடைய எக்ஸ்ப்ளனேஷன், இது எல்லாம் எப்படி இருந்ததோ அப்படின்னு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஸ்டில் நவ் we will see in the another video. Thank you all. Bye.